அன்பு நெஞ்சங்களே, இறைவன் படைத்த இந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, செல்வத்தை விட இறைவனுக்கு முதலிடம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 19, இறை சொற்றொடர்கள் 23 முதல் 30 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். செல்வ விண்ணரசில் புகுவது கடினம், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. ஒரு யூத அரேபிய பழமொழியை காட்டி பொருள் பற்றுக்கும் விண்ணரசின் பற்றற்ற தன்மைக்கும் உள்ள உறவை படம் பிடிப்பார் இயேசு. செல்வமிக்கோர் மீது இறையரசின் கடின போக்கிற்கு காரணம் அறியாமல் சீடர்கள் குழம்பின. சீட எண்ணத்தை இயேசு திருத்துகிறார். ஏழையரோ செல்வரோ என்பது எல்லாம் வல்ல இறைவனுக்கு பெரிதல்ல. ஆனால் கடவுள் கொடுத்த செல்வத்தை தனக்கே சுமையாக்காது வறியோருக்கு உயிரூட்டும் வழியாக மாற்றும் எவரும் இறையரசில் பங்கேற்ப என்பார். சொத்து சுகம் அனைத்து விட்டு இப்படி இயேசுவை பின்பற்றுவோருக்கு என்ன பயன் என சீடருக்கும் இயேசுக்கு இடையே ஓர் உரையாடலை தருகிறார் மத்தேயு. சீடர்களின் பிரதிநிதியாக பேதுரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்த தங்கள் துறவு வாழ்வை காட்டுகிறார். இத்துறவுக்கு இயேசுவின் சன்மானம் இன்றைய உலகில் அல்ல, நிறைவு கால இறையரசில் சீர்படுத்தப்படும் வாழ்வில் சீட பெறுவ என்பார் இயேசு. சீடர்கள் இழந்த யாவையும் 100 மடங்கு அதிக மதிப்புள்ளதாய் பெறுவார்கள். மத்தேயு தன் யூத மரபினை காட்டும் வகையில் இங்கே ஓர் உரையை சேர்ப்பார். இறையரசு பழைய ஏற்பாட்டின் இஸ்ரேல் அரசின் வாரிசு என்பதால் 12 சீடர்களும் இஸ்ரேலின் 12 குலத்தாருக்கு இறையரசின் நடுவராய் இருப்பார் என்பார். கிறிஸ்தவ சமூகத்தின் தலைவர் சுற்றியுள்ள உலகின் மீது ஆன்மீக அதிகாரமும் பொறுப்பும் பெற்றிருப்ப என சொல்வார் மத்தேயு. உலகை பிடித்து கொண்டோர் உண்மை வாழ்வை நழுவ விடுவார். முடிவில்லா வாழ்வை அணைத்து கொண்டோர் உலகின் சேற்றில் சிக்க மாட்டார் என்ற இறையரசின் தலையிலான தத்துவத்தை உறுதிப்படுத்தி உரையை முடிப்பார் இயேசு. முதன்மையானோர் பல கடைசியானோர் பல முதன்மையாவ. தன் சமூகத்திலும் இழிபட்டு துன்புறும் சீடர்கள் இறையரசில் முதலாவார்கள் என்று நம்பிக்கை அளிப்பார் மத்தேயு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசக பகுதியில் 4 கருத்துகள் இடம்பெறுகின்றன. முதல் கருத்து, இயேசு செல்வ இறையாட்சிக்குள் நுழைவது கடினம் என்கிறார். செல்வம் இருப்பதே பாவம் என்று இயேசு கூறவில்லை. ஆனால் செல்வத்தின் மீது அளவுக்கு அதிகமான பற்றும் இறைவனை விட பணத்திற்கு முதலிடம் கொடுப்பதும் ஆன்மீக வாழ்வுக்கு தடையாகிறது. ஒரு இடம் பணம் இருக்கலாம், ஆனால் பணம் அவருடைய இதயத்தின் இறைவனாக மாறிவிடக்கூடாது. எனக்கு இருப்பவை இறைவன் கொடுத்த கொடைகள். பணம், பொருள், பதவி ஆகியவற்றை விட இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கவும், என்னிடம் இருப்பதை தேவையில் உள்ளவரிடம் பகிர்ந்து கொள்ளும் மனநிலை வளர்த்து கொள்வது முக்கியமானது. இரண்டாவது கருத்தாக, சீடர்கள் மிகவும் வியந்து, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள். இயேசுவின் பதில் மிகவும் முக்கியமானது. மனிதர்களால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். மீட்பு என்பது மனிதனுடைய பணம், அதிகாரம், அறிவு அல்லது சாதனைகளால் கிடைப்பதில்லை. அது இறைவனின் அருளால் கிடைக்கும் கொடை. எனவே நாம் பெருமைப்படாமல் இறைவனை நம்பி அவருடைய அருளை நாடி வாழ வேண்டும். மூன்றாவது கருத்தாக, பேதுரு சீடர்கள் சார்பாக, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். இங்கு இயேசுவை பின்பற்றுவதற்கு தியாகம் அவசியம் என்பதை உணர்கிறோம். இயேசுவை பின்பற்றுவது என்பது சுயநலத்தை விட்டுவிடுதல், தீய பழக்கங்களை விட்டுவிடுதல், மன்னிக்க முடியாத மனநிலை விட்டுவிடுதல், பொருளாசை விட்டுவிடுதல், இறைவனுடைய விருப்பத்திற்கு முதலிடம் கொடுத்தல். இத்தகைய தியாகங்கள் வீணாகாது.
ஆகவே என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களை விட்டுவிட்ட எவரும் 100 மடங்கு பலன் பெறுவர், நிறை வாழ்விற்கு உரிமை பேராக பெறுவர். 4வது கருத்து, பலர் முதன்மையானோ கடைசியாவர், கடைசியானோ முதன்மையாவர். உலகத்தின் அளவுகோலும் இறைவனின் அளவுகோலும் ஒன்றல்ல. உலகம் ஒருவரின் பணம், பதவி, புகழ், அதிகாரம் ஆகியவற்றை பார்த்து அவரை உயர்ந்தவர் என்று கருதலாம். ஆனால் இறைவன் ஒருவரின் அன்பு, தியாகம், பணிவு, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை பார்க்கின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னுடைய வாழ்க்கையில் முதலிடம் இறைவனுக்கு வழங்குகின்றேனா? எனக்கு இருப்பவை இறைவன் கொடுத்த கொடைகள் என்று உணர்ந்து வாழ்கின்றேனா? என்னிடம் இருப்பதை தேவையில் உள்ளோருக்கு பகிர்ந்து கொடுக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு முதலிடம் வழங்கவும், எங்களுக்கு இருப்பவை நீர் தந்த கொடைகள் என்று உணர்ந்து வாழவும், எங்களுடைய இருப்பதை தேவையில் உள்ளோருக்கு, துன்புறுவோருக்கு தாராளமாக பகிர்ந்து கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.